முஸ்லிம்களின் சுதந்திர தின கொண்டாட்டத்திற்கு அனுமதி மறுத்த காவல்துறை மற்றும் தமிழக அரசின் முஸ்லிம் விரோத போக்கை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் முகமது ஷேக் அன்சாரி அவர்களே, ஜனாப் முகமது அலிபா அவர்களே, ஜனாப் அப்துல் ரஹ்மான் அவர்களே, நிறைவாக கண்டன உரை நிகழ்த்த இருக்கும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் மாநில துணைத் தலைவர் முகமது இஸ்மாயில் சாஹிப் அவர்களே, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை சார்ந்த தளபதிகளே, சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவை சார்ந்த விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் சார்பாக எங்களுடைய கண்டனத்தை முதலில் நாங்கள் இந்த தமிழக அரசுக்கு நாங்கள் கண்டனம் தெரிவிக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எஸ்டிபிஐக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் என்ன உறவு என்று எல்லோரும் வியப்பாக பார்க்கலாம். நேற்றைய தலித்துகள் இன்றைய முஸ்லிம்களாக மாறியதால் அவர்கள் எஸ்டிபிஐ இருக்கிறார்கள். இன்றைய தலித்துகள் இதே போக்கை நீடித்தால் நாளைய இஸ்லாமியர்களாக மாறுவார்கள். பழைய டிபிஐ டிசிகே என்றால் டிபிஐ தலித் பேங்கர்ஸ் ஆஃப் இந்தியா தான் டிபிஐ கட்சியாக நாங்கள் இருந்தோம். எஸ்டிபிஐயோ டிபிஐயோ வேறு வேறு இது இல்லை, ஒரே கொள்கையை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. எனவே எங்களுடைய கண்டனம் என்பது எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளின் உரிமையை மீட்பதற்கான கண்டனம் என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு முன்னதாக பேசிய நம்முடைய பொறுப்பாளர்கள் சொன்னார், இந்தியாவை முழுமைக்கும் இஸ்லாமியர்கள் மாறுவார்கள் என்று சொன்னால் இந்த அரசாங்கம் கைது செய்யும், இல்லை என்றால் ஏதாவது ஒரு வழக்கை போடும் என்று சொன்னார்கள். விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் சொல்கிறோம், இந்த கண்டனம் இந்த இந்து மத வெறியர்களுடைய ஆட்டம் பாட்டம் தொடர்ந்தால் இந்தியா முழுமைக்கும் அனைத்து தாழ்த்தப்பட்ட மக்களும் முதலில் இஸ்லாமியர்களாக மாறுவார்கள். இஸ்லாமியர்கள் என்றால் தீவிரவாதிகள், இஸ்லாமியர்கள் என்றால் பயங்கரவாதிகள். எவனாவது ஒரு இந்து மதவாதி யாராவது ஒருவன் குண்டு வைத்தால் அவனை இந்து தீவிரவாதி என்று யாரும் சொல்வது இல்லை. ஆனால் ஒரு இஸ்லாமியன் இஸ்லாமியர்கள் அனைவரும் அது போல செய்வதில்லை. யாரோ ஒருவன் செய்தால் அவனை அந்த இஸ்லாம் மார்க்கத்தின் பெயரிலேயே இஸ்லாமிய தீவிரவாதி என்று இந்த ஆட்சியாளர்கள் சொல்கிறார்கள் என்றால் அவர்களுடைய எண்ணத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய தீவிரவாதி என்று சர்வதேச அளவில் அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி இப்படி சொல்கிறார்கள் என்றால் அதனுடைய உள்நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எல்லாம் ஆதிக்கம் செய்து இந்த ஜனநாயக முறைப்படி ஜனநாயகவாதியாக சமத்துவத்துக்கு போராடக்கூடிய இஸ்லாம் மார்க்கத்தை நசுக்க வேண்டும் என்கிற அந்த அடிப்படையில் தான் அவர்கள் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் அனைவரும் அரசியல் ரீதியாக சமூக ரீதியாக ஒன்றாக இணைந்து என்று நாம் களப்பணி ஆற்ற இருக்கிறோமோ அன்றுதான் நிச்சயமாக நம்முடைய ஒற்றுமையின் பேரில் அவர்கள் எல்லாம் நம்மை பார்த்து பயப்படுவார்கள். நேற்றைய தினம் எங்களுடைய தலைவர் அவர்கள் செல்லும் பொழுது பாராளுமன்றம் செல்லும் பொழுது சொல்லிவிட்டு போனார், நான் பாராளுமன்றம் செல்கிறேன், எனவே பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் அழைப்பை நிச்சயமாக இன்று பிறந்த நாள் விழா இருக்கிறது என்று கட்சி கைது விடாதீர்கள், நிச்சயமாக நீங்கள் போயிட்டு நீங்களும் நம்ம கட்சியை சேர்ந்த அப்துல் ரஹ்மான் அவர்களும் நம்முடைய கண்டனத்தை பதிவு செய்துவிட்டு வாருங்கள் என்று எங்களுக்கு நேற்று கட்டளையிட்டார். இந்த நேரத்தில் ஒரு நன்றியோடு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எங்களுடைய கட்சி தலைவர் பாராளுமன்றம் சென்றிருக்கிறார் என்றால் அதற்கு சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டு போட்ட ஒட்டுமொத்த முஸ்லிம்களினுடைய ஆதரவு தான். அதிலும் குறிப்பாக நம்முடைய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் ஆதரவில் அவருடைய களப்பணியில் தான் எங்களுடைய கட்சி தலைவர் இன்று நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக இருக்கிறார் என்பதை நாங்கள் நன்றியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தோழர்களே, நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். இந்த அரசாங்கம் இப்படித்தான் செய்யும். சுதந்திர தினத்திற்கு அணிவகுப்பு நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் என்ன ஏதோ தீவிரவாதத்துக்கு செஞ்சிருக்கீங்க.
ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே இந்த நாட்டோட சுதந்திரத்தை யாருமே நம்ம பார்க்காத போது சரி நம்ம இந்த நாட்டை எத்தனையோ பேர் எப்படியோ உழைத்து இந்த உரிமைகளை மீட்டு தந்திருக்கிறார்கள் என்று அதை மதித்து அதை போற்றும் வகையில் ஏனென்றால் அவர்களுக்கும் இந்த நாட்டிற்கும் எந்த சம்மதமும் இல்லை. இந்த நாட்டை மதிக்கக்கூடிய இந்த நாட்டை விரும்பக்கூடிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவும் எஸ்டிபிஐயும் இந்த நாட்டின் ராணுவத்தை போல நாமும் ராணுவ வீரர்களாக இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் கைபர் போலன் கலவாய் வழியாக இந்த நாட்டுக்கு வந்தியடிகளாக வந்தவர்கள் இந்த நாட்டின் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கு அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிவிட்டு கோட்டையிலே உட்கார்ந்து அந்த சொகுசை அனுபவிப்பதற்கு தான் அவர்கள் இருப்பார்கள். இந்த சுதந்திரத்தோட அந்த வலியையும் அந்த தேவையையும் அவர்களுக்கு புரியாது. எனவே அவர்கள் அப்படித்தான் சொல்வார்கள். நாம் நிச்சயமாக நாளைய ராணுவத்தை, நாளைய இந்தியாவின் ராணுவத்தை இஸ்லாமியர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் தான் வழிநடத்த போகிறார்கள் முடியாது. ஏனென்றால் இப்பொழுது நம்ம இடஒதுக்கீடு கேட்டிருக்கிறோம். உயர் பதவியில இடஒதுக்கீடு இல்ல. நம்முடைய கட்சி தலைவர் அங்க போயிட்டு குரல் கொடுத்தாரு. இஸ்லாமியர்களுக்கு ராணுவத்துல எதுலையுமே அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறது இல்ல, இஸ்லாமியர்களுக்கு உயர் பதவியில் இடஒதுக்கீடு கொடுக்கறது இல்ல. இப்படி இருக்கும்போது எப்படி நீங்க புறக்கணிக்கிறீங்க? புறக்கணிக்கிற சமூகம் தொடர்ந்து கொண்டே இருந்தால் அவர்களுடைய வேலையை கண்டிப்பாக செய்வார்கள். அவர்கள் என்ன வேலை செய்வார்கள் என்று அரசாங்கத்துக்கு தெரியும். அவர்களை அரவணைத்துக் கொண்டு இந்த நாட்டை காப்பாற்றக்கூடிய வேலையை அவர்களிடம் ஒப்படைத்தால், சொன்னார்களே RSS போக மாட்டான், அவன் எங்கேயுமே போக மாட்டான், நம்மளை மிரட்டுவதற்காகத்தான் இருப்பான். பாகிஸ்தானை எதிர்ப்பதற்கு போக வேண்டுமா? இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா நிச்சயமாக போகும். அவர்களுக்கு இந்த நாட்டின் மீது அவ்வளவு மதிப்பும் மரியாதையும் உண்டு. ஏனென்றால் அவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள். அவர்கள் அரேபியாவில் இருந்து இங்க குடியேறினவங்க கிடையாது. இந்த மண்ணில பிறந்து இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன். அவன் தன்னுடைய மார்க்கத்தின் ரீதியாக அவன் இஸ்லாமியனாக மாறி இருக்கிறான். ஏன் மாறினான்? இங்க இருக்கக்கூடிய இந்துத்துவம் கொடூரம் காரணமாகத்தான் அவர்கள் மாறினார்கள். நாங்கள் இன்னும் மிச்சம் இருக்கிறோம். அதையெல்லாம் நீங்கள் அரசாங்கம் நீங்கள் நிச்சயமாக நடந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமியர்களுடைய பங்கு இல்லாமல் இந்த விடுதலை வெற்றி பெறவே இல்லை. சுதந்திரம் ஆகஸ்ட் 15 கொண்டாடுகிறோமே, அதில் இஸ்லாமியர்களுடைய எத்தனை தியாகம் இந்த சுதந்திரத்துக்கு கிடைத்திருக்கிறது எத்தனையோ பேருக்கு தெரியாது. விடுதலை புலிகள் இயக்கத்தில் கூட இப்ரான் படையணி என்று இருக்கிறது. விடுதலை புலிகள் இயக்கத்தில் கருப்புலிகளாக அவர்கள் கூட கிட்டத்தட்ட 261 பேர் இஸ்லாமியர்கள் மாவீரர்களாக ஆனார்கள் என்கிற வரலாறு இருக்கிறது. இஸ்லாமியர்கள் கூட அந்த படையோட மிகப்பெரிய தளபதிகளாக இருந்திருக்கிறார்கள். எனவே இஸ்லாமியர்கள் என்றால் ஏதோ தீவிரவாதிகளாக சுற்றக்கூடியவர்கள் அல்ல. அவர்கள் இருக்கக்கூடிய மண்ணையும் அந்த மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு மகத்தான போராளிகளாக இங்கே இருக்கிறார்கள். அதைத்தான் அது மார்க்கம் சொல்கிறது. அதை வழிநடத்தக்கூடிய தலைவர்களும் தளபதிகளும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த எஸ்டிபிஐயும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவும் தொடர்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த நீங்கள் போராட்டமாக இருந்தாலும் சரி, ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி எந்த நிபந்தனையும் இல்லாமல் உங்களோடு நாங்கள் கைகோர்த்து தொடர்ந்து நாங்கள் இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு இந்த பார்ப்பன அரசாங்கங்களை கண்டித்து இந்த தொடர்ந்து இருக்கக்கூடிய இவர்களுக்கு எதிராக நாம் அணிதிரள வேண்டும். அரசியலாக சமூகமாக நாம் அணிதிரண்டு இவர்களுக்கு மாற்றாக நாம் உருவாக வேண்டும். அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அனைத்திருந்த திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அவர்களோடு நாம் சார்ந்திருப்பதை விட நாமளே சேர்ந்திருந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற நாம் களப்பணியாற்றுவோம், தொடர்ந்து போராடுவோம், உங்களோடு கை கொடுப்போம் என்று வாய்ப்பு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.